ஹலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், இமயமலையில 16,000 அடி உயரத்துல இருக்க ஒரு இடத்துக்கு நீங்க ட்ரெக்கிங் போறீங்கன்னு வச்சுப்போம். அங்க இருக்க ஒரு ஏரியில திடீர்னு பனி உருகும் போது நூற்றுக்கணக்கான மனுஷ எலும்பு கூடுங்க இருந்தா எப்படி இருக்கும்? கை கால் எலும்புங்க, மண்டை ஓடுங்க, அந்த ஏரி ஃபுல்லாவே எலும்பு கூடுகளால இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த வீடியோல சுமார் 1200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மர்மத்தை பத்தி நம்ம விவாதிக்க போறோம். நிச்சயமா நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பேய் படத்தோட கதையை பத்தி கிடையாது. இந்தியால இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஸ்கெலிட்டன் லேக் அப்படின்னு சொல்லப்படுற ரூப்குண்ட் ஏரி, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி ஷார்ட்டா சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இரண்டாம் உலக போர் உச்சத்துல இருக்கும்போது HK மத்வால் என்ற இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் இந்த ஏரியை ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. அப்போ இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன நினைச்சாங்கன்னா, ஜப்பானிய படை வீரர்கள்லாம் இமயமலையோட குளிர் தாங்க முடியாம அங்கேயே குளிர்ல பனியில சிக்கி இறந்துட்டாங்கன்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்பினாங்க. ஆனா அந்த எலும்பு கூடுகள்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணும் போதுதான் தெரியுது அது இன்னைக்கு நேத்து நடந்த விஷயம் இல்ல, பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த மிக பயங்கரமான ஒரு சம்பவம்னு தெரிய வருது. என்னதான் சயின்ஸ் சுவாரஸ்யமா இருந்தாலும் அதை விட அந்த ஊர் மக்கள் சொல்ற கதைகள்லாம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்குது. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கன்னோஜ்ன்ற நாட்டோட ராஜா அவரோட மனைவியையும் அவரோட படை வீரர்களையும் கூட்டிட்டு நந்தா தேவின்ற ஒரு கோவிலுக்கு யாத்திரையா போனாராம். மலை மேல போகும்போது ஃபுல்லா ஆடம்பரமா மேலதளங்களோட போனதால அங்க இருக்க தெய்வத்துக்கு கோபம் வந்ததாகவும், அந்த கோபத்துல அந்த தெய்வம் ஒரு புயலை உருவாக்குனதாகவும், அந்த புயல்ல ராஜாவும் அவங்க கூட வந்த வீரர்கள் எல்லாம் சிக்கி அங்கவே இறந்ததாகவும் அந்த உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. 2004 நேஷனல் ஜியோகிராபிக் டீம் அங்க போயிருக்காங்க. அவங்க அங்க இருக்க மண்டை ஓடுகளை பார்க்கும்போது மேல இருந்து கனமா ஒரு பொருள் எல்லா மண்டை ஓடுகளையும் தாக்குன மாதிரி எல்லா மண்டை ஓடுகளையும் ஓட்ட இருக்கிறத பாக்குறாங்க. அந்த டைம்ல ஒரு DNA ரிப்போர்ட் வருது. அங்க இறந்தவங்க பாதி பேர் இந்தியர்களாகவும் பாதி பேர் மத்திய தரைக்கடல் பகுதியை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. இதுக்கு சயின்ஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆலங்கட்டி மழை பெஞ்சதாகவும் ஒவ்வொன்றும் கிரிக்கெட் பால் சைஸுக்கு பெருசா இருந்ததாகவும், அதனால அங்க இருந்த மக்கள் எல்லாம் ஓடி ஒளியறதுக்கு இடம் இல்லாம அங்கேயே மண்டை உடைஞ்சு இறந்ததாகவும் சொல்றாங்க. ஆனா 1200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியர்களும் வெளிநாட்டவர்களும் ஒன்னா எதுக்காக அந்த இடத்துக்கு போனாங்கன்றதுக்கான பதில் இன்னும் மர்மமா தான் இருக்கு. 1600 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்களோட எலும்புகள்லாம் இன்னும் எப்படி சிதையாம அப்படியே இருக்குன்றது இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கும் அந்த ஏரிக்கு போனா அந்த சிதறி கிடக்கிற எலும்புகளை நம்மளால பார்க்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 16,000 அடி உயரத்துல இருக்க அந்த மர்ம ஏரிக்கு நீங்க ட்ரெக்கிங் போலாம்னு நினைக்கிறீங்களா? எங்க கூப்பிட்டாலும் ஏன்னு கேட்காம வர உங்களோட ஃப்ரெண்டோட பேரை இங்க டேக் பண்ணிட்டு அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வாடா மச்சான் இந்த ட்ரிப் போலாம் ரொம்ப ஜாலியா இருக்கும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.